எபோலா நோய் பரவலை உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச அவசர நிலையாக அறிவித்துள்ளதை அடுத்து இந்தியாவில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநிலங்களுக்கு சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள். எபோலா நோய் பரவல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக காங்கோ மற்றும் உகண்டாவில் ஏற்பட்டுள்ள எபோலா நோய் பரவலை உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச கவலையளிக்கும் பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் நோய் தடுப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அனைத்து மாநிலங்களுக்கும், யூனியன் பிரதேசங்களுக்கும் மற்றும் மத்திய அமைச்சகங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறது. இந்தியாவில் நோய் பாதிப்பு அபாயம் குறைவாக இருப்பதன் கருதப்பட்டாலும் சர்வதேச வர்த்தகம் மற்றும் பயனாளிகளை கருத்தில் கொண்டு ஆரோக்கிய அமைப்பின் அனைத்து நிலையங்களும் போதிய தயார் நிலை மற்றும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது. மேலும் எப்போலோ வைரஸ் பரவல் எதிரொலியின் காரணமாக மத்திய அரசின் அறிவுறுத்தலை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறைக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதில் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளிடம் பயண விவரங்களை சேகரிக்க வேண்டும், அந்த சுய அறிவிப்பு படிவம் பெறுதல் மற்றும் வெப்ப பரிசோதனை செய்தல் ஆகியவை கட்டாயமாக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் நோய் தடுப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அமைச்சகங்கள் கீழ் இயங்கக்கூடிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு சுற்றறிக்கையானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த இந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சமீபத்தில் பயணம் செய்து வந்தவர்களிடம் காய்ச்சல், தசை வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவர்களை கண்காணிக்க வேண்டும் என உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த எப்போலோ சிகிச்சைக்காக பிரத்யேக தனிமை வார்டு, பிரத்யேக ஆம்புலன்ஸ் மற்றும் பயிற்சி பெற்ற மருத்துவ பணியாளர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. சந்தேகத்துக்குரிய நபரிடம் இருந்து சேகரிக்கப்படும் மாதிரிகள் பரிசோதனைகளை புனேவில் உள்ள ICMR தேசிய நிறுவனத்திற்கு அந்த மாதிரி பரிசோதனைகள் முழுமையாக அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளிடம் பயண விவரங்களை சரிபார்த்து சுய அறிவிப்பு படிவம் பெற வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெப்ப பரிசோதனை அவர்கள் தெர்மல் ஸ்கிரீனிங் என்று கூறுவார்கள். வெப்ப பரிசோதனை வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளிடம் அது செய்ய வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.